நாட்டாமை வலைவலி நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ வந்து ஒரு காவல் நிலைய படுகொலை பத்தி பேசணும்னா, இது தொடர்ச்சியாக அடுத்து தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆணவ படுகொலை. இது சம்பந்தமா ஒரு கிளாரிட்டி அல்லது வந்து புரிதல், பல்வேறு விதமான புரிதல்லாம் சமூகத்தில் நிலவரதை நம்மளால பார்க்க முடியுது. நிறைய விவாதங்கள், அது ஒரு சிலதெல்லாம் முட்டாள்தனமான விவாதங்களாக இப்படிலாம் இருந்துட்டு இருக்குது. இந்த நிலையில முதலமைச்சரை சந்திக்கிறாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள். நலம் விசாரிப்பதற்காக தான் வந்தாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா நாங்க வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணும் அப்படின்றதுக்காக முதலமைச்சரை பார்த்து கோரிக்கை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல இன்னைக்கு வந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு சொல்லி விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, தனி சட்டம் இயற்றணும் அப்படின்ட்டு. எப்படி நான் பாக்குறது இந்த விஷயத்த? அதாவது பிரியகுமார் அண்ணன் சீமான் சொன்னது போல, ஒரு கொலை என்பது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை ஏற்றுக்கவே கூடாது. ஒரு கொலை என்பது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கவே கூடாது, எதிர்க்கணும். இயற்கையினால் படைக்கப்படுவோம்னா இயற்கையினால தான் அவனுடைய உயிர் பிரியணும். அது அரசாங்கத்தின் பேர்லையோ, தண்டனை என்ற பேர்லையோ, சட்டத்தின் பேராலையோ, போலி என்கவுண்டர்லையோ அல்லது ஆணவ படுகொலை எல்லாத்தையுமே நம்ம எதிர்க்கிறோம். ஈவன் இப்போ வந்து பொள்ளாச்சியில் நடந்த உடுமலைப்பேட்டை பக்கத்தில் நடந்த அந்த ஒரு காவல்துறை எஸ்எஸ்ஐ இறந்ததுக்காக ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம எதிர்க்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம், ஆணவ படுகொலையை நாம முழுமையாக எதிர்க்கிறோம், அதே மாதிரி சட்டத்தின் பேரால் சொல்லக்கூடிய கொலைகளையும் நம்ம எதிர்க்கிறோம். இப்போ தம்பி கவினுக்கு கிடைக்கக்கூடிய நீதி என்பது அனைவருக்குமான நீதியாக இருக்கணும். சரிங்களா? கவினுடைய இறப்பிற்கு நம்ம கண்டிப்பா வருந்துறோம். கவினுடைய இறப்பு போன்ற இன்னொரு சங்கரை, இன்னொரு கவினோ, இன்னொரு ஆணவ படுகொலையை நடக்கவே கூடாதுன்னு நம்மளுடைய எண்ணம். ஆனால் நீங்களும் நானும் நினைச்சா அதை தடுக்க முடியுமா? முடியாது. பொதுவா இந்த சமுதாயத்துல நான் வந்து அடுத்து அந்த காவலர் அந்த என்கவுண்டர் அடுத்து பேசுவோம். நான் இந்த ஆணவ படுகொலையில எடுத்த உடனே இந்த ஆணவ படுகொலைக்கான காரணம், அடிப்படை காரணம் என்னன்னா ஜாதிய ஏற்றத்தாழ்வு. அதை ஜாதின்னு சொன்னாலும் அதான், குடின்னு சொன்னாலும் அதான், மனநிலை ஏற்றத்தாழ்வு மனநிலையும் சரி, ஏற்றத்தாழ்வும் இருக்கு. நீங்க பிரியகுமார், ஆணவ படுகொலை என்பது ஏதோ ஒரு உயரிய வகுப்பினர் பட்டியல் சமுதாயத்தை செய்யறதா ஆணவ படுகொலை நினைக்கிறீங்க? அது வல்ல. உங்களுக்கு ஒரு இது சொல்றேன். போன வாரத்துல கும்பகோணம் அப்படின்ற ஒரு கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமம், அதுல சரணியான ஒரு பொண்ணு, அது பட்டியல் சமுதாயம் சேர்ந்த பொண்ணு, அது சென்னையில ஒரு நர்ஸா வேலை பார்க்குது, ஒரு கல்லூரியில, ஒரு மருத்துவமனையில. அதே மாதிரி திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பையன். ஃபார்வர்ட் காஸ்ட், இடைநிலைன்னு சொல்றத விட ஃபார்வர்ட் காஸ்ட்னே சொல்லலாம். இருக்கிற சமுதாயங்களே அவங்க அந்த என்ன சொல்றது, முன்னேறிய வகுப்பை சேர்ந்த ஒரு பையன். அந்த பையனும் அந்த மருத்துவமனையில வேலை பார்க்குறான். அவனுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை. ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. சரி, காதலிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு சரணியான்ற பொண்ணுக்கு இங்க மாப்பிள்ளை பாத்துறாங்க ஊர்ல. மாப்பிள்ளை பார்த்து சொந்தக்கார பையனே, அத்தை பையனே பேசி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சரி, இப்படி திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களேன்னு இவங்க என்ன பண்றாங்க, இந்த சரண்யாவும் மோகனும் சென்னையில ஒரு காதல் திருமணத்தை, பதிவு செய்யப்பட்ட திருமணமா இல்ல காதல் திருமணத்தை அவங்க பண்ணிடுறாங்க. பண்ணின உடனே இந்த போட்டோஸ் எல்லாம் அவங்க அனுப்புறாங்க. உடனே கொதிச்சு போன பெண் வீட்டார் இதை வெளிக்காட்டிடக்கூடாதுன்னு, சரி நாங்க உங்க திருமணத்தை ஏத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதை பெண் வீட்டார் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பெண் வீட்டார் உங்க இதை ஏத்துக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஊருக்கு வாங்க, விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்களா, சரி இது கல்யாணம் பண்ணதை பண்ணிட்டீங்க, வாப்பா நம்ம ஏத்துக்கிறோம், அதை பத்தி என்ன, பையன் வீட்டில் எப்போ ஏத்துக்கிறாங்களோ தெரியல, நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. சரி கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு, விருந்துக்கு தானே கூப்பிடுறாங்க, நம்ம திருமணத்தை ஏத்துக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போனா வீட்டு வாசல்ல வச்சு 2 பேர்த்தை வெட்டி கொள்றாங்க. இது இந்த சமுதாயத்துல யாரு பேசினா? செய்தித்தாள்களை பூரா வந்துச்சு. ஏன் சமூக வலைதளங்கள் இதை நம்ம பேசவே இல்லை? புரியுதா நான் என்ன சொல்ல வர்றேன்? இங்கு பெரும்பான்மையாக ஆணவ படுகொலையில் சாகக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க பட்டியல் சமுதாயம் தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஏதோ ஒரு இடத்துல இப்படி நடந்துருச்சுன்றதுக்காக ஒட்டுமொத்த பட்டியல் சமுதாயமும் ஆணவ படுகொலை செய்யுது, மற்ற ஃபார்வர்ட் கேஸ்டோ பேக்வர்டு கேஸ்டோ வந்து செய்யலைன்னு நான் சொல்லல. இங்கு பெரும்பான்மையாக இது சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி பல இடங்கள்ல 99% ஆணவ படுகொலையால் பாதிக்கப்படுவது பட்டியல் இனம் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதை நான் வந்து குறைச்சி மதிப்பிடலை. அது வந்து நான் வந்து அவங்க செஞ்சா தான் தப்பா, இவங்க செஞ்சா தப்பா, அந்த நடிகைகள் மாதிரி சினிமா நடிகைகள் சர்மிளா பேசுவாங்கல்ல, உத்தரப்பிரதேச எத்தனை நடந்துச்சு, மத்திய பிரதேசம், அப்படிலாம் கிடையாது. நான் சொல்வது பட்டியல் சமுதாய மக்கள் ஆணவ படுகொலையால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள், அதிகமாக கொலை செய்யப்படுகிறார்கள். அதை வன்மையாக கண்டிக்கிறோம், அதை எதிர்க்கிறோம். ஆனா அதே நேரத்துல இப்படியும் ஒரு சில முரண்பாடான ஆணவ படுகொலை பெரிய ரோல் பிளே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஒன்று ஸ்டேட்டஸ், அவ்வளோ தாண்டி ஈகோ. அதுக்கு முன்னாடி நிறைய கான்வர்சேஷன் போயிருந்திருக்கும் ரெண்டு சம்பந்தப்பட்ட தரப்புக்கும், அதுல நிறைய வாக்குவாதம் போயிருந்திருக்கும், மனசுக்குள்ள வன்மை ஏறி இருக்கும். இந்த இடத்துல கடைசியில் அது ஒரு கொலைன்ற இடத்துல போய் முடியும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு வெறுமனே ஒரு சாதிய முத்திரை குத்தப்பட்டு ஒட்டுமொத்த அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கை ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரும். இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேன். அவன் என்ன மனநிலையோட பண்ணியிருந்தாலும் சரி, அவன் ஆணவ படுகொலை தான் பண்றான்னா ஆணவ படுகொலைன்னு நீ சொல்லு, ஆனா அந்த முத்திரை கொண்டு போயிட்டு அந்த ஒட்டுமொத்த சமூகத்து மேல திணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஏன்னா கூடுதலா ஒரு கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன் நான்.
இதே இப்போ ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க கொலை பண்ணிட்டாங்க, ஒரு ஒரு ஜோடிய அல்லது ஒரு குறிப்பிட்ட வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லி நம்ம ஒரு செய்தி பார்க்குற இதே உலகத்துல தான் நம்ம ஊர்ல இந்த மாதிரி இன்டர் காஸ்ட் மேரேஜ்னு சொல்லி வெவ்வேறு சமூகங்களை சார்ந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற பல ஜோடிகளையும் இந்த சமூகங்களுக்குள்ளேயே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதை நம்ம விவாதிக்கிறது இல்லை, அவ்வளவுதான். அப்படின்னும் போது வந்து முத்திரையை கொண்டு போயிட்டு, அதாவது ஒருத்தனை குற்றவாளினா அவனை குற்றவாளின்னு சொல்லி ஒரு சமூகத்தை குற்றவாளின்னு சொல்லாத அப்படிங்கிற பார்வை எனக்கு இருக்கு தனிப்பட்ட. அதுதான் உண்மையும் கூட. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், நாம நகர்ப்புறத்துல ஒரு மாதிரியான சமுதாய கட்டமைப்பு இருக்கு, கிராமப்புறத்துல ஒரு மாதிரி இருக்கு. இப்ப சென்னைக்குள்ளேயே இதே திருமணங்கள் சென்னையில நடந்தாலும் கோயம்புத்தூர் போன்ற நகர்ப்புறங்கள் நடந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறது இல்லை, ஏத்துக்கிறாங்க. பையன் நல்ல பையனா, பையன் படிச்சிருக்கானா, குடும்பம் நல்ல குடும்பமா, அதோட போயிடுறாங்க. ஆனா கிராமங்கள் வரும்போது இன்னைக்கு நம்ம மதுரைன்னு சொல்றோம், இன்னைக்கு நாங்க சென்னையும் கோயம்புத்தூரையும் உதாரணத்துக்கு சொல்றேன், இங்க பெருசா ஆணவ படுகொலைகள் நடக்காம இருக்கிறதுக்கான காரணம் கல்வியும் கல்விக்கு தகுந்த பொருளாதாரமும். ஆனால் இன்று வரை மதுரையில கல்வியே இருந்தாலும் பொருளாதாரமே இருந்தாலும், மதுரை ஒரு மெட்ரோ சிட்டி தானே, ஆனால் அங்க ஆணவ படுகொலை நடக்கிறதுக்கான காரணம் அவர்களுக்குள் ஊறி போயிருக்கக்கூடிய ஜாதிய மனப்பான்மை, குறிப்பாக அந்த ஜாதிய மனப்பான்மையில ஏற்றத்தாழ்வான மனப்பான்மை. அது சார் அதோட தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, அது ஒரு கேங் வார் மாதிரி, அது ஒரு போட்டி போர் அப்படிங்கிற மாதிரி. எல்லா சமூகமும் அந்த மாதிரி, அதாவது நான் சொல்றது வந்து ஒரு சமூகம் அழுத்தது, இன்னொரு சமூகம் வந்து அந்த இடத்துல வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஆங்கிள் மட்டுமே பார்க்கணுமான்னு எனக்கு ஒரு விவாதம் எழுதில்ல. ஏன்னா இப்ப ஏன் சம்பந்தப்பட்ட என் சாதி தலைவருக்கான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது அப்படின்னா, நான் வந்து அலப்பறை பண்ணிட்டு கெத்து காட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு மற்றவங்களை வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி, மற்றவங்களை வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் நான் பண்ணுவேன். நான் எந்த சமூகமா இருந்தாலும் சரி, நான் வந்து ரொம்ப வந்து பின்தங்கிய நிலையில் இருக்கிற சமூகம் சொல்லப்படுற சமூகமா இருந்தாலும் சரி, அல்லது என் தாய்மொழி தெலுங்கா இருந்து என்னுடைய சமூகமா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நான் கொஞ்சம் உதாரணம் ஆதிக்க சமூகம் சொல்ற சமூகமா இருந்தாலும் சரி, அவங்கவுங்க நாள் வரும்போது அவங்கவுங்க அந்த அலப்பறை கொடுக்கதான் செய்யறாங்க, மற்ற சமூகத்தை சார்ந்தவங்களை வெறுப்பேற்றதான் செய்யறாங்க. இது ஒரு கட்டத்துல ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறத தாண்டி இது எங்க கேங்கு, இது உங்க கேங்கு, எனக்கு உனக்கு ஆகாது, அவன் எப்படி நம்ம கிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சண்டை மனப்பான்மை, ஈகோ மனப்பான்மை போதும் அப்படிங்கிற மாதிரி. நான் இங்க பாருங்களேன், உங்களுக்கு இது ஜாதியில இருக்கு, மதத்திலே இருக்கு. நம்ம ரொம்ப தெளிவா அதை பார்த்தோம்னாக்க, உங்களுக்கு பிரச்சனை என்பது அந்த ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான், ஒட்டுமொத்த சமுதாயமும் அப்படி கிடையாது. எல்லா பேருமே அப்படி இருக்காங்கன்னா இல்ல. ஆணவ படுகொலை எந்த அளவிற்கு தவறோ அதே மாதிரி நாடக காதலும் அது தவறு. இன்னும் வரையும் தென் மாவட்டங்கள்ல திட்டமிட்டு நாடக காதல்கள் நடக்குது. இந்த இடத்துல நாடக காதல் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறதே மிகப்பெரிய தவறு. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நீங்க வந்து தேவையில்லாத ஒரு சொல்றாங்க. பிரியகுமார், நாம இது வரைக்கும் சினிமாவில் இதெல்லாம் பாக்குறது வந்து காதல் என்பது ஒரு முதலாளி வீட்டில் வேலை செய்யற டிரைவருக்கு காதல் வரும், அங்க வேலை செய்யற வேலைக்காரங்களுக்கு காதல் வரும், அதெல்லாம் இயல்பானது. காதல் என்பது இயல்பா வர்றதுக்கு பேர் தான் காதல். ஆனா நான் இந்த சாதியில இந்தந்த குடும்பங்கள்லாம் பெரிய கோடீஸ்வரனா இருக்கான், பெரிய வசதியா இருக்கான், இந்தந்த ஜாதியில இருக்கக்கூடிய பொண்ணுங்களை நான் திருமணம் பண்ணினால் நான் வாழ்க்கையில செட்டில் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் நாடகம். அப்படி இல்ல பிரச்சனையே வந்தாலும் நம்ம கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணி செட்டில்மெண்ட் வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். அதாவது இதை திட்டமிட்டு பண்றாங்கன்னு சொல்றத நாங்கள் கண்கூட பாக்குறோம். எப்படின்னா ஒரு டார்கெட் இதெல்லாம் இருக்கா உண்மையிலே சமூகத்துல இருக்கா? சத்தியமாக நானும் வாழும் சாட்சி. நான் இதை வந்து ஆணவ படுகொலைக்கு எதிரானவன், ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரானவன். கண்டிப்பா வந்து காதல் திருமணம் தான் இங்க வந்து ஒரு ஜாதி ஏற்றத்தாழ்வு சரி செய்யும்ன்றத நம்புறவன், அதுல மாற்று கருத்துல. ஆனால் திட்டமிட்டே காதலிப்பது போன்ற ஒரு பெரிய பணக்கார குடும்பம், அது ஜாதின்றது அடுத்து எடுத்தோடனே பணக்கார குடும்பம், அதுல மேல்தட்டு சமுதாயமா இருக்கக்கூடியவங்களை திட்டமிட்டே அவர்கள் படிக்கக்கூடிய முடிஞ்சால் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல வேணா கேர்ள்ஸ் ஸ்கூல் இருந்தது, கல்லூரியில கோ எஜுகேஷன் தான் அதிகம். கல்லூரிகள் அல்லது அது வெளியில ஒரு டியூஷன் சென்டர் அல்லது ஒரு கோச்சிங் சென்டர், இந்த மாதிரி இடங்கள்ல திட்டமிட்டு அந்த பணக்கார வீட்டு பிள்ளைகளா பார்த்து காதலிப்பது போல நடித்து அந்த காதல் திருமணங்களை அவங்க செஞ்சு, அவங்க ஒரு சில இயக்கங்கள் கட்சிகள்லாம் இருக்காங்க அதுக்கு பின்புலமா இருந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு, அப்படி பாதுகாப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வரையில உட்காந்து பேரம் பேசி 10 லட்சம் 20 லட்சம் வாங்கிட்டு அந்த பிள்ளைய அனுப்பிடுறது. இதை திட்டமிட்டே செய்யறாங்க. இதை திட்டமிட்டு செய்யறதை நான் கண்கூட பாக்குறேன். நான் வாழும் சாட்சி. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், இந்த வார்த்தையை நான் தெளிவாவே சொல்றேன். இதனால் என்ன விமர்சனம் வந்தாலும் நான் சந்திக்க தயார். ஏன்னா உண்மையை உறக்க சொல்லணும். இப்படி நாடக காதல் திருமணங்கள் நடப்பதால் தான் இந்த மாதிரியான ஆணவ படுகொலையிலும் ஒரு சில இடங்களில் நடந்துருது. அப்ப ஆணவ படுகொலையை நம்ம ஒழிக்கணும்னா நாடக காதலையும் ஒழிக்கணும். நான் என்ன சொல்ல வர்றேன், எல்லாருக்கும் சரிசமமான கல்வியை கொடுங்க, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுங்க, எல்லாத்தையும் பொருளாதாரத்துல உயர்த்துங்க. அவன் மாறிக்கிடுவான் தானா. சமூகம் சார்ந்த புரிதல் ஏற்படுத்து, அவ்வளவுதான். சமூகம் சார். இங்க இப்ப அசைவம் சாப்பிடாதவனுக்கு அசைவத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அதுல புரதம் எப்படி இருக்கு, ஒரு மனுஷனுக்கு புரதம் எப்படியெல்லாம் தேவைப்படுது, அதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்லாம் சொல்லி அந்த வாசனைகளை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவன் அசைவம் சாப்பிட்றது எப்படி இருக்கும், அவனை உட்கார வச்சு அசைவம் லெக் பீஸ் எடுத்து அவன் வாயில திணிக்கிறது எப்படி இருக்கும். முதல்ல அசைவம் சாப்பிடாதவனை ஏன் நீ சாப்பிடுன்னு சொல்லி சொல்றேன். நான் சாப்பிட சொல்லலப்பா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாரும் உட்கார சாப்பிட்றோம், ஒருத்தன் அசைவமே சாப்பிடல, நம்ம சாப்பிட்ற அசைவம் எப்படின்னு நினைக்கிறேன், முட்டையோட மஞ்சள் கருவை கொடுக்குறோம், முட்டையை சாப்பிட்றான், அடுத்து சிக்கன் சாப்பிடணும், கொஞ்சம் மசாலா மட்டும் சாப்பிட்றாங்க, அந்த டேஸ்ட் அவனுக்கு பிடிக்குது, தொட்டு, அது வேற, அது இயல்பா மாறிக்கிறது.
அது மாதிரி இருக்கணும்னு சொல்றேன். நான் சொல்ல வர்றது சமூக மாற்றம், ஒரு சமூக மாற்றம்ங்கிறது இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளதா இருக்கும். ஒரு சமுதாயத்துல 2 தரப்பு இருக்குன்னா அந்த மாற்றத்தை 2 பேருமே விரும்பி ஏத்துக்கிற அளவுக்கு இருக்கணும். ஒரு தரப்ப வில்லனை சாக்க கூடாதுன்றீங்க, வில்லன் பண்ண கூடாது. நீங்க எல்லா பேருமே நீங்க சொல்றீங்கல்ல, எல்லா பேரும் ஜாதி வெறியோட இருக்கிறதே இல்ல பிரியகுமார். இப்ப இத பத்தி பேசக்கூடிய நம்ம 2 பேரும் என்ன சமுதாயம்ன்றதை இதை பாக்குறவங்களுக்கு தெரியாது. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், ஏன் நீ ஒரு சமுதாயத்துக்குள்ள ஏற்றத்தாழ்வை சரி செய்யணுன்ற பேர்ல இந்த மாதிரியான தேவையற்ற ஒரு ஆணவ படுகொலைகளுக்கு ஒரு வழிவகுக்கிறீங்க? ஆணவ படுகொலை நீ எப்படி செஞ்சாலும் இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முழுக்க இந்த தலைமுறைகள்லாம் மாறுற வரையும், இப்போ ஒரு 35 வயசுல இருந்து 50 வயசு இருக்காங்கல்ல, இவங்க தலைமுறையெல்லாம் மாறுறது திமுக அழியாது, அதிமுக அழியாது, ஆணவ படுகொலை அழியாது, ஜாதி ஏற்றத்தாழ்வு அழியாது. இந்த சமுதாயம் மாறணும். இன்னைக்கு சொல்றாங்க 90 கிட்ஸுக்கு எனக்கு ஜாதினா என் ஜாதி என்னன்னு தெரியாதுன்ற சொல்லக்கூடிய 90 கிட்ஸ் வர்றேன் பார்த்தீங்களா, அவன் தமிழனா இல்லையான்னு தெரிகிறதுக்காக ஒரு அடையாளத்திற்கு பயன்படுத்தணுமே தவிர ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவதற்கோ ஜாதிய ஏற்றத்தாழ்வான மனநிலையை உருவாக்குவதற்கோ நாம ஆதரவா இருக்கவே கூடாது. சாதிய அமைப்புகளும் சாதிய சங்கங்களும் அவங்கள பின்னோக்கிட்டு ஒரு தமிழன் அப்படிங்கிற உணர்வோட தமிழ் தேசியம் என்னைக்கு தலைக்குதோ அப்பதான் அது சாத்தியம். உங்கள்கிட்ட ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இனிமேல் இந்த ஜாதி அரசியலை கையில் எடுக்கக்கூடிய நபர் யாருன்னா பிஜேபியா தான் இருப்பாங்க. திமுக எடுத்து முடிச்சிருச்சு. அதிமுக பெருசா எடுக்கிறதுல திமுக எடுத்து முடிச்சிருச்சு. திமுக இன்று வரை தனது மிகப்பெரிய வெற்றிக்கான பக்கபலமா வச்சிருக்குது ஜாதி ஏற்றத்தாழ்வு. உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி எத்தனை பெரிய பக்கபலம், எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இங்க தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த முஸ்லீம் லீக் கட்சி தனக்கு கூட்டணிக்கு வரலன்ற ஒரே காரணத்திற்காக பல சிறு சிறு கட்சிகளாக உடைத்தது இதே திமுக தான். அதே மாதிரி தான் ஐயா ஜவஹர்லாவோட கட்சியை 2ஆ உடைச்சாங்க அம்மையார் ஜெயலலிதா. இப்படி தொடர்ச்சியாக ஒரு கட்சியை 2ஆ உடைக்கிறது, தன்னோட கூட்டணி வராட்டி அந்த அமைப்பையே 2ஆ உடைச்சிருவாங்க. அதுல பிரிஞ்சு போன ஒரு அமைப்பை தன்னோட கூட்டணிக்கு சேர்த்துருவாங்க. இது மாதிரியான அரசியலை செய்தது இங்க இருந்த திராவிட கட்சிகள். இப்ப இதை பிஜேபி கையில் எடுத்துருச்சு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஆர்எஸ்எஸ்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்ற நபர்கள் இன்று தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிகளுக்குமான தலைவராக நின்று விட்டார்கள். நான் பேரை சொல்ல விரும்பல. சரிங்க. இவர்கள் அனைவரும் தமிழ் தேசியமும் பேசுவார்கள், இந்திய தேசியமும் பேசுவார்கள். இவர்கள் யாருக்கு எதிராக இருப்பாங்கன்னா திராவிடத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அவர்கள் திராவிடத்தோட அண்டர் கிரவுண்ட்ல இருப்பாங்க. இவங்க பூரா யாருன்னா ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. ஏன்னா திராவிடமே அவங்களோட அண்டர் கிரவுண்ட்ல இருக்குது. ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவோட ஆர்எஸ்எஸோட கையொலியில முதல் நம்பர் யாருனாக்க திராவிடம் தான், ஸ்டாலினும் திமுகவும் தான். ஆனால் இனிமேல் ஜாதியை முழுமையா கையில் எடுக்கக்கூடிய நபர்கள் யாரா இருப்பாங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸா இருப்பாங்க, பிஜேபியா இருக்கும். இனிமேல் தமிழ்நாட்டில் ஜாதியை வளர்க்கக்கூடிய ஜாதி சங்க தலைவர்களாக இருப்பவர்கள் யாருன்னா பின்புலத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்களாக இருப்பார்கள். ஆர்எஸ்எஸ்ஸால் வளர்க்கப்படுவார்கள், ஆர்எஸ்எஸ்ஸால் பொருளாதாரம் கொடுக்கப்படும். இதுதான் நிமில் அரைஞ்சது. அப்ப நம்ம இதெல்லாம் மாத்தணும். இங்க வரல, இன்னைக்கு இதே ஏற்றத்தாழ்வு ஜாதியத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் மதத்திலையும் இருக்கு. இதை பூரா சரி செய்யணும்னா அடிப்படையில் ஒருத்தனுக்கு கல்வி, விழிப்புணர்வு, பொருளாதாரம், இது 3லையும் ஜெயிச்சிட்டான்னா கல்வி இருக்கணும், அதன் மூலமா உங்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கணும், அதோட சேர்த்து அவன் பொருளாதாரத்தில் செட்டில் ஆகணும். இது 3 நடந்துருச்சுன்னா யாரும் நாடக காதலும் செய்ய மாட்டாங்க, நாடக திருமணங்களும் செய்ய மாட்டாங்க, ஆணவ படுகொலைகளும் நடக்காது. புரியுது. அவனா விரும்பின திருமணத்தை விரும்பின நபர்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கும் உண்மையான காதலர்கள் வெவ்வேறு சமுதாயத்துல, இந்த சமுதாயத்துல எந்த ஆணவ படுகொலை நடக்குதோ அந்த 2 சமுதாயங்களுமே நல்லபடியாக திருமணம் செய்து மனது ஒத்து பொருளாதாரத்திலும் சிறந்து இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவருடைய கல்வியும் அவருடைய விழிப்புணர்வும் பொருளாதாரம் தான். நாம கொடுக்க வேண்டியது இந்த தமிழ் சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியது முதலில் கல்வி, 2வது விழிப்புணர்வு, கல்வியோடு சேர்ந்த விழிப்புணர்வு, 3வது அவர்கிட்ட பொருளாதாரம். விழிப்புணர்வு அப்படின்ற இடத்துல நீங்க சொல்ல வர்றது என்னன்னா அந்த முதிர்ச்சி, மெச்சூரிட்டி, இதெல்லாம் இருந்தால் ஆணவ படுகொலை மாற்றப்படும், சரி செய்யப்படும். இங்கு சட்டத்தின் பெயரால் அதே மாதிரி இந்த உடுமலை இதுல நடந்த மடத்துக்குளத்துல நடந்த அந்த கொலையை சொன்னோம். அதாவது நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா இது பண்ணி பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கடைசியா நடந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது யாருக்காவது ஏதாவது நினைவு இருக்கா? தமிழ்நாட்டுல கடைசியா எனக்கு ஞாபகம் இல்லைன்னா இந்திய அளவுலன்னு பார்த்தா எனக்கு தமிழ்நாட்டுல கடைசியாக தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட நபர் யாருன்னா சவுக்கு சங்கர். ஆட்டோ சங்கர் தவறா நினைக்க இல்ல இருந்துட்டு போகுது. அது அதனால சவுக்கு சங்கர் நம்ம அண்ணன் அப்பா ஒண்ணு நினைக்க விடப்பா, அது ஒரு பிரச்சனை இல்லப்பா. இதை போய் ஒரு பெரிய பிரச்சனை வாய் தவறி வர்றதேப்பா. இப்ப சவுக்கு சங்கர் உயிரோட தான் இருக்காரு, வாய் தவறு நம்ம அண்ணன் அதை பார்த்தாலும் அவரே கூட சிரிப்பாரு ஏதாவது இல்லை. அதெல்லாம் சங்கர். இப்ப சிவசங்கர், ஆட்டோ சங்கர், சவுக்கு சங்கர் எல்லாம் ஒண்ணுமே விடு. நான் நம்ம வேறையா சவுக்கு ஆட்டோ சவுக்கு சங்கரை மாத்தி சொல்லிட்டேன். சொன்னது யாரு? சிவசங்கர். அவ்வளவுதான், விட்டுரு. இது இருக்கட்டும், இதை கட் பண்ணாத. நல்ல ஒரு சுவாரஸ்யமா தான் போக, அதை பத்தி பயப்பட நம்ம அண்ணன் தப்பா நினைக்க மாட்டாரு. அப்ப ஆட்டோ சங்கர் தான் கடைசியாக தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட 96ல, கிட்டத்தட்ட 96க்கு அப்புறம் இப்ப நீ எப்படி பார்த்தாலும் ஒரு 35 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. 96ல 30 வருஷம் ஆயிப்போச்சு. இந்த 30 ஆண்டுகள்ல என்னுடைய கணிப்பு சரியா இருந்தால் 30 ஆண்டுகள்ல இந்தியாவிலேயே வேற தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இல்ல. இந்தியாவில நிறைவேற்றப்பட்டுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நிர்பயா கொலை வழக்கு நடந்துச்சு. தமிழ்நாட்டுல எடுக்கவே இல்லை. ஆனா நான் தமிழ்நாட்டுல கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை என்றால் என்ன காரணம்னா, இந்த சமுதாய மக்கள் கொஞ்சமாச்சும் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க, மெச்சூரிட்டி ஆயிருக்காங்க. தூக்கு தண்டனை என்ற ஒண்ணு வேண்டாம்.
மனிதர்களுடைய உயிரை மனிதர்களே சட்டத்தின் பெயராலோ தண்டனைன்ற பெயராலோ எடுக்க வேண்டாம்னு சொல்றேன். ஆனா இன்னைக்கு துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருக்காங்களே, எத்தனை என்கவுண்டர் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு? கடந்த 30 ஆண்டுகளை எத்தனை என்கவுண்டர் நடந்திருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த படுகொலை தான். அவ்வளவுதான். தூக்குன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு பண்ண, இன்னைக்கு ஓட விட்டு சுட்டு கொள்ற, எல்லாமே ஒண்ணு தானே. தூக்குக்குனாச்சும் போராடுறதுக்கு ஒரு வழி இருந்துச்சு பிரியகுமார். கடைசி நொடி வரைக்கும் ஒரு வாய்ப்பு. கடைசி நொடி வரைக்கும் நம்ம 7 பேர் விடுதலைக்காக போராடலையா? 7 பேர் விடுதலை போராடையில எத்தனை தடவை பேசினா ஒரு 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 என்ன சொல்றது, வாழ்வதற்கு ஒரு வழி இருந்துச்சு. நைட் 12 மணி வரைக்கும் கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, காலையில 5 மணிக்கு தூக்குனா வாய்ப்பு இருக்கு. எத்தனை கருணை மனுக்கள் எத்தனை இருந்துச்சு. ஆனா காவல்துறை சட்டத்தின் பேரால் தண்டனை என்ற பேர்ல உடனே நான் என்ன சொல்ல வரேன், அவன் கொலைகாரன் தான் இல்லையே சொல்லல. அவன் செஞ்சது கொலைனா, அவன் ஒரு காவல்துறை அதிகாரியை வெட்டி கொண்டு இருக்கான், அது கொலை. அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கு உச்சபட்ச தண்டனை அவனுக்கு கொடுக்கணும். இப்ப காவல்துறை அதிகாரிகள் அவனை சுட்டு கொண்டிருக்காங்களே, அது என்ன? சட்டத்தின் பேரால் செஞ்ச கொலை தானே. அப்ப இந்த கொலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். இதுவும் ஒரு வகையான ஆணவ படுகொலை தான். காவல்துறையவே நீ தொற்றுவியா? போலீஸையே தொற்றுவியா? போலீஸை தொட்டா என்ன நடக்குன்னு தெரிய வேணாமா? இது ஒரு ஆணவம் தானே. இதுவும் ஒரு ஆணவ படுகொலை தானே. காவல்துறை நிகழ்த்திய ஆணவ படுகொலை தான் இந்த இதுல நடந்த ஆணவ படுகொலை. எது? அந்த காவல்துறை அதிகாரி. நான் என்ன சொல்றேன், அவன் கொலைகாரன், அவன் மது போதையில இருந்திருக்கான், கொலை பண்ணியிருக்கான், அவனை நீ கூட்டிட்டு போ, வழக்கு பதிவு செய்ய, கோர்ட்ல கூட நிப்பாட்டு, சட்டத்தின்படி அவனுக்கு தண்டனை கொடு. அதுக்கு முன்னாடி பாத்ரூம்ல வலிக்கு விடுக வைப்ப, அதை கூட செய். அது ஒரு நியாயமானது. அது கூட நியாயம்னு சொல்லல. ஒரு இல்ல, பாத்ரூம்ல வலிக்கு விடுற விஷயத்துல நான் உங்ககிட்ட ஒரு வாதத்துக்கு வரேன். அது ஏன்னா ஏழைங்க சும்மா திருடினவங்க, அது அவங்களுக்கு எல்லாம் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு மட்டும் வலுக்குது அந்த பாத்ரூம். பணக்காரங்களாவோ விஐபிங்களுடைய மகனாவோ அல்லது கொஞ்சம் பவர் இருக்கக்கூடிய பின்புலத்துல இருந்து இருக்கக்கூடியவங்க அரெஸ்ட் ஆனாங்கன்னா அவங்க எல்லாம் வலிக்கு விழுறது இல்லையா? இல்ல, நீங்க சொல்ற சரிதான். நம்ம இதே பார்த்திருக்கேன். நான் அந்த போலீஸோட ஈகோவுக்காக சொல்ல வரேன். குறைந்தபட்சமா நீ செஞ்சாலும் இதை கூட செஞ்சாலும் திருடினவன் வலிக்கு விழுந்து மாவு கட்டு போட்டுறான். ஆனா 1000 கோடி திருடினவன் என்னைக்கு மாவு கட்டு போட்டது இல்லை. சலாம் தான் அடிக்கிறான் காவல்துறை. அவனுக்கு நெஞ்சு வலி வேணா வரும். நீங்க அதனால நீங்க செந்தில் பாலாஜியை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா தான் உச்சா போயிருந்தாரு. நீங்க நெஞ்சு வலியை சொல்றீங்க, உச்சாவே போயிட்டாரு அவரு காவல்துறையினவனே. அது ஒரு பக்கம். இப்ப சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காவலர்கள் மேல காரை ஏத்த வர்றது மாதிரி ஒரு வீடியோல பயங்கரமா வைரல் ஆச்சு. சோ அந்த மாதிரியான நபர்கள் மேல வழக்கு கூட பதிவு செய்யலையே நீங்க. அப்படின்னா என்னன்னா பிரியகுமார், இங்க இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் தான் இருக்கு. இந்த இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டத்துல பாத்ரூம்ல கால் உடைகிறது, கை உடைகிறது, அடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுட்டு கொள்றதுங்கிறது ஏற்புடையது அல்ல. நம்ம காந்தியை தேசை தந்தைன்னு சொல்லிட்டு அந்த சுட்டு கொள்றதுங்கிறது எந்த வகையில சரியா இருக்கும்? காவல்துறை செய்தாலும் அதுவும் ஒரு ஆணவ படுகொலை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். இனிமேல் சட்டத்தின் பெயரால், குறிப்பாக காவல்துறையால் அஜித்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை நடத்தக்கூடாது. ஆணவ படுகொலை, ஜாதிய வெறிகளால் ஆணவ படுகொலை நடக்கக்கூடாது. அதே நேரத்துல இவங்களோடது நடக்கக்கூடாது. யாரோடது? என்கவுண்டர்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. இதுல சோசியல் மீடியால இந்த கோபி சுதாகர்லாம் போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? நம்ம பேசுற உரிமை இருக்குல்ல. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதுதானே கொடுக்குது உங்களுக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுக்குறது என்ன? பேச்சுரிமை கொடுக்குதுல்ல. பேச்சுரிமையை கூட சுதாகர் கோபி போன்றவங்க சொல்லக்கூடாது அப்படின்னா இது என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமா ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை குரல் கொடுக்க முடியாம குரவலை நடிக்கிற மாதிரி. இன்னைக்கு கோபி சுதாகரை சொல்ற நபர்கள் நாளைக்கு உங்களே என்னைய சொல்லுவாங்க. ஏன் உங்களே என்னைய சொல்றது இல்லைன்னா, நாம ஒரு கட்சி சார்ந்த நபர்கள், ஆனால் கோபியும் சுதாகரும் ஒரு யூடியூபர். அதனால கோபிக்கும் சுதாகருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பயமுறுத்துறாங்க. நான் இன்னும் கோபி சுதாகர் சொல்லுவேன், நீங்கள் வெறுமன அந்த ஆணவ படுகொலையில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பை மட்டும் பேசாம நாடக காதல் சம்பந்தமா பேசினாலும் நல்லா இருக்கும். ஏன்னா அதுல நிறைய உண்மைத்தன்மைகள் இருக்கு. அதையும் சேர்த்து பேசும்போது அவர்கள் ஒரு சமரசம், என்ன சொல்றது, ரெண்டு ஈக்குவலா பார்க்கும்போது எல்லாத்தையுமே ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். கோபிக்கும் சுதாகருக்கும் இந்த சமூக வலைதளங்களும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலையாளர்களும் ஆதரவாக எப்போதுமே இருப்பார்கள், ஜாதிக்கு அப்பாற்பட்டு. புரியுதுங்கண்ணா. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி பிரியகுமார். வணக்கம்.